Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம இந்த சித்திரை வருட பிறப்பில் பொது பலனை பார்க்கலாம். ஒரு வருட பிறப்பு, அதுவும் சூரியனினுடைய மாற்றம், இந்த விஸ்வாவசு வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் என்ன மாதிரி நன்மைகள் என்ன மாதிரி தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருடம் பிறக்கரிச்சே கிரக நிலைகளை வைத்து தான் அந்த வருடத்தினுடைய கணிப்பு இருக்கும். இதில் யார் மந்திரியாக வரா, யார் ராஜாவாக வரா, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன், ராகு, புதன், சனி 4 கிரக சேர்க்கை மீனத்தில் இருக்குது. நமக்கு ஏற்கனவே ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். அண்ட் இந்த வருடப்பிறப்பு சுவாதி நட்சத்திரத்தில் வருடம் பிறக்கிறது. ஸோ சந்திரன் துலாம் ராசியில் இருக்கார். லக்னம் பார்த்திங்கன்னா மகர லக்னத்தில் இந்த வருட பிறப்பு ஆரம்பமாகுது. அண்டு செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறாரு கடகத்தில். அண்டு நமக்கு கேத்து பகவான் கன்னி ராசியில் இருக்கார். இந்த கிரக அமைப்பில் தான் வருஷம் பிறக்குது. ஸோ புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால, லக்னகாரகன் சனி சுக்கிரன் ராகு புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த வருடம் பார்க்கும் பொழுது நிறையா இயற்கை சீற்றங்கள் வருவதற்கும், காற்று மழை இதனால் அழிவுகள் வருவதற்கும் நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. அண்டு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, இந்த அக்னி நட்சத்திரத்தில் நமக்கு ரொம்ப வெயில் இருக்கும்னு. ஸோ இந்த வருடம், இந்த விஸ்வாவசு வருடத்தில் பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரத்தில் நிறைய மழை வருவதற்கான ஒரு கூற்று சொல்லப்படுகிறது. அப்புறம் இந்த செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில், அதுவும் மகர லக்னமாக இருந்து இந்த வருடப்பிறப்பு இருக்கும் அப்படிங்கும் பொழுது போர் வரக்கூடிய அறிகுறிகள். இப்போ நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நாடு, இந்தியாவுக்கு ரொம்ப நட்பாக இருக்கக்கூடிய நாடு போர் வருவதற்கும், அவங்க அந்த நட்பை உடைத்து கொண்டு போர் வருவதற்குமான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒன்று என்னென்னா, அரசியலில் என்ன நடக்குது, ஏன்னா இப்போ எங்கே ஒரு சின்ன சண்டையோ மாற்றங்களோ உலக அளவில் எங்கே வந்தாலும் நம்ம ஃபோனில் பார்த்துடுறோம். அது உடனே நமக்கு பரவிடுது. அதுக்கு எந்த கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா இந்த புதன் நீச்சமாக இருக்குது. இந்த வருடம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா புத பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். இந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது மக்களுக்கு பணத்தட்டுப்பாடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போ அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஞ்சம் கூட வரும். வேலையின்மை, மக்களுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம், அந்த மாதிரியெல்லாம் அந்த நாடுகள்லாம் வரதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய பொருளாதார நிலைமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மற்ற நாடுகளை நாம் கம்பேர் பண்ணும் பொழுது. அண்ட் நமக்கு 2026 இந்த அடுத்த வருடத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நமக்கு இங்கே எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ ஒரு குழப்பமான சூழ்நிலை. இப்போது டெய்லி பார்த்திங்கன்னா பெரிய கட்சிகளில் ஒருத்தங்க இருக்காங்க, ஒருத்தங்க இல்லை, திடீர்னு ஒருத்தங்க இறந்துடுறாங்க, என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அரசியலில் பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு தேர்தலுமே அதிகமான குழப்பங்களும், மக்களுக்கு ஒரு அதிகமான சில சங்கடங்களும் வரக்கூடிய ஒரு நிலைமை வரும். குரு பகவானினுடைய மாற்றம் கேந்திரத்திற்கு போவதும், இப்போ நடந்த இந்த சனி பகவானினுடைய மாற்றமும் மொழி பிரச்சனைகள் வருவதற்கும் அது ஏற்கனவே நமக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மும்மொழி பிரச்சனையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே மட்டுமல்லாமல் உலக அளவில் பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்திற்காக இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் வீசா க்ரீன் கார்டு இருக்கிறவங்களுமே வேண்டாம், நீங்கள் போங்க, உங்கள் நாட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இதில் நம்மளுடைய இந்திய நாட்டிற்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் அதிகமான போராட்டங்களும், ஒரு நிலையில்லாத ஒரு விஷயங்கள் வரக்கூடியதும், வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல மாற்றங்களும், கல்வி துறையில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களையும் பார்க்கலாம். பெண் குழந்தைகளின் பிறப்பு அதிகமாக இருக்கும், திருமணங்கள் அதிகமாக இருக்கும், டைவர்ஸ் ரேட்ஸ் குறைவாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா பூமி சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் எல்லாமே குறையும். ஸோ வீடு
வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், பையர்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க செல்லர்ஸை விட. ஒரு விலை குறையுது அப்படின்னா நம்ம வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இல்லையா. அடுத்தது ஆரோக்கியத்தில் வந்து பார்க்கும் பொழுது இரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி, இரத்தத்தில் கலக்கக்கூடிய ஒரு வைரஸ், புதுவிதமான ஒரு வைரஸ் வந்து உலக அளவில் மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு அதனால் இறப்புகள் வந்து அதிகம் வரும் அப்படிங்கிறதும் இந்த செவ்வாயை வைத்து சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன். அதே சமயத்தில் மருத்துவ ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா புதுவிதமான மருந்துகளினுடைய கண்டுபிடிப்பு அதிகமாகவே இருக்கும். தமிழ்நாட்டை சேர்ந்த பல விஞ்ஞானிகள் பரிசுகள் வாங்குவதற்கும் விஞ்ஞானத்துறை மேம்பாட்டிற்கு நம்ம தமிழ்நாடு, நம்மளுடைய இந்தியா வந்து முதன்மையாக இருக்கும் அப்படிங்கிறதோ அதே மாதிரி தான் விளையாட்டுத்துறையிலையும். நமக்கு அதாவது சனி பகவான் மீனராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெற்கு தமிழகம், அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த மாதிரியான இடங்களில் பாதிப்புகள் இயற்கையால் சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு கார்த்திகை மாதம், இந்த ஐப்பசி மாதத்துலலாம் அதிகமான ஒரு மழையினால் தென் தமிழகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா சனி பகவான் ராகு சுக்கிரனோட புதனோட வந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்கார் இல்லையா. அதனால் தென் தமிழகத்திற்கு அந்த பாதிப்புகள் வந்து இயற்கை சீற்றங்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை பாக்கியம், திருமண விஷயங்கள்லாம் இந்த வருடத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த விஸ்வாவசு வருடத்தில் வந்து மழையின் அளவு அதிகமாக இருந்து அதனால் அழிவுகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. பொருளாதாரத்தில் நான் ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன். இந்த காதல் திருமணங்கள் அதிகமாக இருக்கும். பெண் குழந்தைகளின் பிறப்பு அதிகமாக இருக்கும். சூரியனினுடைய அமைப்பு இந்த வருடத்தில், இந்த விஸ்வாவசு வருடத்தில் சூரியன் வந்து மாறக்கூடிய இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா சில அரசாங்க தலைவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும், சில அரசியல் தலைவர்களினுடைய உலக அளவில் அரசியல் தலைவர்களினுடைய மரணங்களும் நமக்கு வந்து பாதிக்கும் அப்படின்னும் விஸ்வாவசு வருட பலனில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ சூரியன், சனி, ராகு இவங்க எல்லாருமே அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அவ்வளோ சாதகமாக இல்லை. ரெண்டாவது, மக்களை பொறுத்த வரைக்கும் மழை, விவசாயம், அப்புறம் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள், இளைஞருக்கான வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதக பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டும் இங்கே நிறையா வந்து வேலைக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். சினிமா துறையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய குழப்பங்கள் இருக்கும், இறப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் இந்த டிப்ரெஷன் வர்றது, பொருளாதாரம் ரொம்ப அவங்களுக்கு வந்து புழக்கங்கள் வந்து குறையும். ஸோ சினிமா ப்ரொடக்ஷன்ஸில் வந்து பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதும் விஸ்வாவசு வருடத்தினுடைய பலன்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. காமன் மேன், அதாவது சாதாரண மக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப அதிகமாக ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், அரசியலில் இருக்கக்கூடிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், அதே மாதிரி தீ பிடிச்சு நிறைய இடங்களில் வந்து நெருப்பினால் அழிவுகள் ஏற்படுவதற்கும், நிலநடுக்கங்கள், மலைச்சரிவுகள், மண் சரிவுகள் இதனால் நிறையா வந்து பாதிப்புகளும் இருக்கும். இந்த யாத்ராலாம் போகிறாங்க இல்லையா, ஸோ நார்த் இந்தியாவுக்கு வந்து நீங்கள் யாத்ராஸ் போகிறதாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அங்கே லேண்ட்ஸ்லைடிங் வந்து அக்டோபர் நவம்பர் மாதத்தில் அதிகமாக இருக்குங்கிறதும் இந்த விஸ்வாவசு வருட பலனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ எது வந்தாலும் நம்ம வந்து இறைவனினுடைய அனுகிரகம் இருந்தால் யாரும் எதுவும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்? இந்த சித்திரை வருட பிறப்பு ஆரம்ப நாளிலிருந்து அடுத்த வருடம் பங்குனி மாதம் வரைக்கும் ஆலயங்களுக்கு நல்லெண்ணெய், நெய் நிறைய தானம் பண்ணுங்கள். பசுமாடுகளுக்கு நவதானியங்களும் காய்கறிகளையும் வாங்கி கொடுங்க. அண்ட் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையை விடாமல் செய்யுங்க. இது எல்லாமே உங்களை காப்பாற்றும். என்ன நேயர்களே, இன்றைய Pengal.com நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். Taste the Daily.